அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம். எதுக்காகனா வெரிகோஸ் வீன்ஸ்ங்கிறதுக்காக நம்ம பார்க்க போறோம். அது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நின்னுக்கிட்டே வேலை செய்யறாங்களா அவங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு காலில் சரியான பிளட் சர்க்குலேஷன் போகாதனால அவங்களுக்குலாம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். அதாவது நரம்பு அப்படியே புடைச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பச்சை நிறத்துலயோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் நம்ம பண்ண போறோம். வெரிகோஸ் வீன்ஸ் இருக்கிறவங்களும் பண்ணலாம், அல்ல வராம தடுக்கிறதுக்காகவும் நீண்ட நேரமா நின்று வேலை செய்யற ஆட்கள்லாம் தாராளமா இந்த பயிற்சிகள்லாம் செய்யலாம். ரொம்ப சுலபமா தான் இருக்கும். படுத்துக்கிட்டே காலை மேல் நோக்கி நீட்டிட்டு அதுல ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம பண்ண போறோம். ஒன்னொன்னு அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்ப முதல் பயிற்சி தண்டாசனம். நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடலாம். எந்த ஒரு ஆசனமோ இல்ல பயிற்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மூச்சு நல்லா இழுத்து வெளியில விடும்போது ஒரு 3 முறை இல்ல ஒரு 5 முறை செஞ்சுட்டு பண்ணோம்னா நல்லாவே தளர்வா இருக்கும். அப்படியே படுத்துடலாம். இப்ப காலை மேல் நோக்கி தூக்கலாம். 2 காலுமே சேர்த்து மேல் நோக்கி இப்படி தூக்கணும். நல்லா இப்படி 90 டிகிரிக்கு நல்லா இப்படி தூக்குற மாதிரி வைக்கணும். இப்போ இதுல இப்படி வச்சு வைக்க முடியல, முட்டி மடங்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை வச்சு இப்படி இப்படி பிடிச்சிக்கலாம். நல்லா நேரம் ஆக்கி வச்சிடலாம். இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, கால்கள் நல்லா இப்படி டோ பாயிண்ட் பண்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி இப்படி இழுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் விரல்கள் நம்மளா நோக்கி இருக்கிற மாதிரி வரணும். இது மாதிரியே ஒரு 5 முறை செய்யலாம். 2 3 4 5 தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை. கால் நல்லா நேரா 90 டிகிரிக்கு வர மாதிரி இந்த அளவுக்கு வைக்கணும். இந்த வயிற்றுல கொஞ்சம் ப்ரெஷர் வர மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம இப்படி வச்சுக்கணும். வைக்க முடியலன்னா கைகள் வச்சு நல்லாவே இப்படி பிடிச்சிக்கலாம். இதுலயே இப்படி பண்ணலாம். 1 2 3 4 5 தளர்த்திக்கலாம். இதே மாதிரி அடுத்த பயிற்சி 2. அதே மாதிரி தான் கால்கள் நல்லா மேல் நோக்கி தூக்கணும். கால்கள் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டே நம்ம பண்ணும் போது தான் அந்த கரெக்டான அந்த ரத்த ஓட்டம் கால்களுக்கு போகும். இதுலயே கால்கள் இப்ப நல்லா இந்த பாதி வரைக்கும் இப்படி வந்துடணும். ஒரு கால் கீழே வரணும், ஒரு கால் இந்த மாதிரி மேல் நோக்கி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டே வரும். 2 3 4 5 தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு பயிற்சியும் செஞ்சு முடிச்சுட்டு நல்லாவே மூச்சு இழுத்து மூச்சு வெளியில இந்த விடணும். அந்த மாதிரி பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலுப்பு ஏற்படாது. அதாவது அந்த டயர்ட்னஸ் நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி அடுத்தது பண்ணலாம். செகண்ட் செட்டு. 1 2 3 4 5 தளர்த்திக்கலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உட்கார்ந்துட்டு கால்களை நல்லாவே இப்படி தளர்வு படுத்திடலாம். இப்படி நம்ம கொஞ்சம் ஆட்டி விட்டோம்னா கால் நல்லாவே தளர்வாயிடும். அப்படியும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தளர்வு வேணும்னா நல்லா இந்த கால்கள் 2மே சேர்த்து இப்படி சுழற்சி பண்ணலாம். இது இந்த சுலபமான பயிற்சி தான். ஒரு 2 பயிற்சி இருக்கு. இது அப்படியே நம்ம நிறைய டைம் செய்யற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு 5 முறை பண்ணிட்டு ஒரு 2 செட் நம்ம பண்ணோம். இப்ப அப்படியே அடுத்தடுத்ததா கொஞ்சம் அப்படியே கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம். ஒரு 6 டைம் பண்ணிட்டு ஒரு 3 செட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட்டா பண்ணும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த முழுமையான நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பகுதியில நம்ம
2 செட்டு தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தளர்வு பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளோட கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.